பிரைஸ் காட். ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாமா? வெள்ளத்தினால தவிக்கிற ஒரு சிறுவனின் கதையை பற்றி தாங்க பார்க்க போறோம். அவன் யாராவது உதவி செய்வாங்களா? மீட்பு படகுகளுடைய உதவியை கூட அவன் மறந்துட்டான். அவன் இப்படி நினைச்சிருக்கலாம், ஆண்டவர் எனக்கு உதவி செய்வாரு அப்படின்னு. ஆனா சீக்கிரமாவே அந்த தண்ணி உயர உயர அந்த தண்ணிக்குள்ள இருந்து அந்த பையன் மூழ்கிட்டான். இதே தாங்க நாம விரும்ப விதத்துல ஆண்டவர் நமக்கு உதவி செய்யணும் என்பது அவசியம் இல்லை. ஆண்டவர் சூழ்நிலைகளை பயன்படுத்தி நமக்கு உதவி கூட செய்யலாமே. குட்டி பையன் எல்லா சூழ்நிலைகளையும் பார்க்காம ஆண்டவர் காப்பார், ஆண்டவருடைய கரம் எனக்கு உதவும் அப்படி நம்பி காத்திருந்தா அந்த பையன் மூழ்கி இருக்க மாட்டாங்க. இயேசு கிறிஸ்துவ நம்பினா அவர் அனுப்பும் ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நாம பயன்படுத்தி கொள்ளலாம். இதைத்தான் அப்போஸ்தலர் 23:12 22 வரையும் பார்க்கலாங்க. பவுலை பொறுத்தவரை அவருடைய மருமகன், அதாவது பவுலின் சகோதரியின் குமாரன். யூதர்ல சில பேரு பவுலை கொலை செய்யாமலும் நாங்க புசிப்பதை குடிக்கவும் மாட்டோம் அப்படின்னு சபதம் பண்ணி கொண்டாங்க. அந்த சபதம் பண்ணி கொண்டவங்க 40க்கும் மேல அதிகமா இருந்தாங்க. அதை கேட்ட அந்த மருமகன் பவுல் கிட்ட போயிட்டு அறிவித்தான். ஆண்டவர் அழைத்த மனுஷனையும் அபிஷேகப்படுத்தின மனுஷனையும் தொட எல்லாருக்குமே பயம் இருந்தது. என்னதான் பவுலை அங்க இங்கும் அலைய வச்சாலும், இல்லாம அவரை சிறைச்சாலையில போட்டாலும் அவர் இருக்கும் வரை சாட்சி பெற்ற வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினாருங்க. பவுல் சுற்றி இருக்கிற மனுஷர்களையோ நிகழ்வுகளையோ பார்க்கல. ஆண்டவரோட கரம் எனக்கு உதவும் அப்படி நம்பியிருக்கலான்னு நான் நினைக்கிறேங்க. சங்கீதம் 119 129 படி, உன்னுடைய சாட்சிகள் அதிசயமானவைகள், என் ஆத்துமா அவைகளை கை கொள்ளும். பெரிய பெரிய சாட்சியையும் கனவுகளையும் காணாதீங்க, விழுத்திருந்து அதை எப்படி செய்யணும் என்பதை அறிந்து ஜபத்தினாலையும் அவருடைய வசனத்தினாலையும் செய்து சாட்சி பெற்ற வாழ்க்கையை வாழ்ந்து காட்டணும்னு இல்லைங்க. அதை ஆத்மாவை நினைச்சு கர்த்தரையே துதிங்க, அவரையே சார்ந்து கொள்ளுங்க. காட் பிளஸ் யூ.